இந்தியன் சோலார் மேனுஃபேக்சரில் கிங் மேக்கர் ஆகிய வாரி சோலார் பேனலும் அப்புறம் அமெரிக்காவிலே மைக்ரோ இன்வெர்ட்டரில் நம்பர் 1 ஆகிய என்ஃபேஸ் இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம சென்னை தாங்கலுக்கு வந்திருக்கோம். ஆமாங்க, என்னோடய கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி நல்ல ஒரு பிராண்டாக பண்ணார். எனக்கு இதோட ஒரு நல்ல பிராண்டு இப்போ தெரியல. எப்போவுமே என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். பட் ஃபஸ்ட் டைம் என்னோடய இன்ஸ்டாலேஷன் டீம் கூட நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே இன்ஸ்டாலேஷனும் நானும் பேசுவேன், ரெண்டுமே காட்ட போகிறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி தர போகிறேன். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் போட்டு தருவாங்க. அதே மாதிரி ஒன்லி ஃபார் சென்னைக்கு மட்டும்தாங்க. ஆமாங்க, ஒரு மாதத்துக்கு 10-15 ப்ராஜெக்ட் தான் எடுக்கிறோம், அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களால் மற்ற டிஸ்ட்ரிக்ட் வர முடியல, சரிங்களா? அதே மாதிரி எனக்கு சேனல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டோட ஹீரோ தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இவர் தான் அந்த ஹீரோ. அமெரிக்கா நாட்டிலேருந்து வெளியே வர என்ஃபேஸ் என்ற கம்பெனியால் வெளியிடுற மைக்ரோ இன்வெர்ட்டர் என்ஃபேஸ் IQ7A, சரிங்களா? இதான் இந்த மாடலோட பேர். இனிமேட்டு நீங்கள் என்ஃபேஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ண வேண்டிய மாடல் IQ7A தான் இருக்குன்னு தவிர 7+ போயிடாதீங்க. ஏன்னா இந்த இன்வெர்ட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்போ வர பேனல் வந்து 440, 450 வாட்ஸ் இருக்கும். இந்த இன்வெர்ட்டர் சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? இதோட மாடல் நம்பர் வச்சு தான் இருக்குது. 7 போனீங்கன்னா 450, 7A போனீங்கன்னா 450+ வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த இன்வெர்ட்டரில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், DC to AC. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த பேனலில் வர DC இன்வெர்ட்டர் கரண்ட் வந்து இங்கே ஏசியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு லாஸ் கூட இல்லாமல் உங்கள் வீடு ஃபுல்லாக சப்ளை ஆகும். அதே மாதிரி இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இண்டிவிஜுவல் பேனலை ட்ராக் பண்ணலாம். ஒவ்வொரு பேனலையும் எவ்வளோ அவுட்புட் வருதுன்னு நீங்கள் அட் எ டைம் பார்த்துன்னு இருக்கலாம். ஸோ இதுதான் பெரிய அட்வான்டேஜ் இந்த இன்வெர்ட்டரில். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெர்ட்டருக்கு கம்பெனி தரப்பில் 10 வருஷம் கேரண்டி தராங்க. ஒரு வேளை 9வது வருஷம் ஏதாவது இந்த இன்வெர்ட்டர் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன மாடல் வருதோ அதுதான் தருவாங்க, தவிர A7A தரதில்ல என்ஃபேஸ் தரப்பில். ஏன்னா இது ரிப்பேர் பண்ணுற காசுக்கு அவங்க புதுசாக தந்துடுறாங்க. எப்பவுமே கேபிள் யூஸ் பண்ணும்போது பிராண்டடான கேபிள் யூஸ் பண்ணுங்க. எனக்கு அது வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக கம்மி பண்ணும். எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக அடிக்கோ இந்த பாலிகேப் கேபிள் வந்து அவ்வளவும் தாங்கும். அதனால எப்பவுமே பிராண்டடான கேபிள் யூஸ் பண்ணுங்க. குவாலிட்டி கான்ஃபர்மேஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே சோலார் பேனல் நீங்கள் பண்ணுறப்போ கால்வனிசைட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒயரிங் வந்து நீட்டாக ஃபுல்லாகவே பண்ணுங்க. எப்பயுமே வெளியில் வந்து அவுட்டோரில் ஒயரிங் எதுவுமே வரக்கூடாது. இந்த மாதிரி க்ளோசர் சர்ஃபேஸில் ஒயர் வரணும். பைப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியான பைப்பாக யூஸ் பண்ணணும். எனக்கு வெயில் அடிக்கும் போது உளுத்துறக்கூடாது. அதுக்காக நம்ம ஹெவியான பைப்பை யூஸ் பண்ணாக்க நம்ம கேபிளை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிடி காயில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸில் இருந்தும் மேலேருந்து வர அவுட்புட்டை ஒவ்வொரு ஃபேஸில் இருக்கிற கரண்ட் வந்து எவ்வளோன்னு நமக்கு மெஷர் பண்ணி இந்த டிவைஸுக்கு அனுப்போம். இந்த டிவைஸ்லேருந்து நமக்கு மொபைல் மூலயமா நம்ம மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ அதுதான் இந்த சிடி காயில் சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம எதுக்காக பிரேக்கர் யூஸ் பண்ணுறோம்னாக்க ஹை வோல்டேஜ் வரும்போது இந்த பிரேக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். இந்த பிரேக்கரையும் வந்து நீங்கள் வந்து கான்ஃபர்மேஸ் பண்ணாத குவாலிட்டியாக போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரேக்கர் வந்து டக்குன்னு டவுன் ஆகும் ஹை வோல்டேஜ் வந்ததுனாக்க. முன்னாடி போட்டோம் பார்த்து அந்த பார்டர் படக்கூடாது. இப்போ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ஃபேஸ் நிறுவனத்தால் வழங்கப்படுகிற என்ஃபேஸ் மானிட்டரிங் டிவைஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 to 3 அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்னா பார்த்தீங்கன்னா, இந்த என்ஃபேஸ் இன்வெர்ட்டர் எவ்ரி 14 minutes 59 செகண்ட்ஸுக்கு ஒரு ட்ரிகர் ஆகும். அதாவது ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் இந்த என்ஃபேஸ் மானிட்டரிங் டிவைஸ் பேனல் கீழே கனெக்ட் பண்ணியிருக்க இன்வெர்ட்டர் கிட்ட போய் கேட்கும், இன்வெர்ட்டர் கடந்த 15 நிமிஷத்தில் சோலார் பேனல் மேலே எவ்வளோ வெளிச்சம் விழுந்தது, அதன் மூலிமா எவ்வளோ யூனிட்ஸ் வந்தது, அந்த யூனிட்ஸ் எவ்வளோ கஸ்டமர் யூஸ் பண்ணார், அவர் யூஸ் பண்ண போக மீதி எவ்வளோ EBக்கு போச்சுன்னு எல்லாமே இது போய் கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து வச்சிரும். இது வச்சுட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக என்ஃபேஸ் கிளவுடு காமிச்சிடும். அதாவது என்ஃபேஸ் கம்பெனி காமிச்சிடும். என்ஃபேஸ் வந்து டேட்டா பேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டா பேஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் மொபைலுக்கு செல்ஃபோனில் ஒரு என்ஃபேஸ் ஆப் கனெக்ட் பண்ணிடுவோம். அதன் மூலிமா உங்கள் செல்ஃபோனில் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 11 பேனல் மேலே ஒவ்வொரு பேனல் மேலே எவ்வளோ வெளிச்சம் விழுந்தது, எவ்வளோ யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்கன்றதை கரெக்டாக சொல்லிடும். இதால் ரெண்டாவது பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி நாங்கள் முடிச்சிடுவோம், கிளம்பிடுவோம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்லேருந்து என்ஃபேஸ் கம்பெனி டைரெக்டாக இந்த ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அதாவது
என்ன சொல்ல வரேன்னா ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இன்வெர்டர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், Enphase வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க செல்ஃபோன் மூலியமாவோ மெயில் மூலியமாக கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க, இது மூலியமாக தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இதுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க, அந்த ஐடியில் அவங்களே கான்டாக்ட் பண்ணி இதன் மூலிமா சாஃப்ட்வேர் ப்ராப்ளமா ஹார்ட்வேர் ப்ராப்ளமா உங்கள் இன்வெர்டர் ஏன் ப்ராப்ளம் ஆச்சுன்னு இது மூலியமாக அவங்க கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்வெர்டர் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே இதன் வழியாக தான் நடக்கும். சில பேர் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது இல்லை. பட் இது இன்ஸ்டால் பண்ணலைன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இன்வெர்டர் என்னதான் 10 வருஷம் கேரண்டி கொடுத்தாலும் இது போடலைன்னா இன்ஸ்டால் பண்ணலைன்னா கேரண்டியில் கவரே ஆகாது. சரிங்களா? ஒவ்வொரு 50 பேனலுக்கும் நீங்கள் இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். இது Enphaseஆல் வழங்கப்படுகிற மானிட்டரிங் டிவைஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது சோலார் பேனல். இந்த வீட்டுக்கு நான் ஏன் வாரி சூஸ் பண்ணேன்னா, கஸ்டமர் தான் டாப் எண்டாக போடுப்பானார். இந்தியன் சோலார் மேனுஃபேக்சரில் த கிங் மேக்கர். இன்னைக்கு ரேட்டில் இந்தியாவில் சோலார் பேனல் அடிச்சுக்கு இவங்களை தவிர வேறு யாரும் இல்லை, வாரி. ஏன்னா கடந்த 30 வருஷமாக இருக்கிறாங்க. அதுவும் இந்த பேனலோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா 445 வாட்ஸ். இதோட பேர் வந்து மோனோ கிறிஸ்டலின் பெர்க் வித் ஆஃப் கட். இனிமேட் நீங்கள் ஒரு சோலார் பேனல் வாங்கினா அது வந்து கண்டிப்பாக அது மோனோ கிறிஸ்டலின் மட்டுமே தான் இருக்கணும். ஏன்னா ஈவினிங்கும் ப்ரொடக்ஷன் தரும். அதேமாதிரி மழை காலத்தோட இந்த பேனல் வந்து ஆஃப் கட்டுனால நல்ல ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணும். அதே மாதிரி ஆம்ஸ் 11 ஆம்ஸ் இருக்கும் இந்த பேனல் வரும். இனிமேட் நீங்கள் ஒரு பேனல் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல பிராண்டடாக போயிடுங்க, கொஞ்சம் பட்ஜெட் மட்டும் பார்க்காதீங்க. அதனால நான் எப்போவுமே டேனினாலே வாரின்னு எல்லாருக்கும் தெரியும், என் சப்ஸ்கிரைபருக்கு. நான் வாரி இல்லை விக்ரம் சூஸ் பண்ணுவேன். கஸ்டமர் ரொம்ப டாப் எண்டு போடுப்பானாரு, எனக்கு வாரி தவிர வேறு பேனல் இந்தியாவில் இல்லை, அதனால நான் வாரி சூஸ் பண்ணேன். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ண ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா GI galvanized ஸ்ட்ரக்சர். இது பார்த்தீங்கன்னா துரு பிடிக்காது. நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு மழைக்கு பார்த்தீங்கன்னா இந்த galvanized ஸ்ட்ரக்சரில் ஒரு துரு பிடிக்காமல் கடைசி இருக்கும். அதுவே நீங்கள் MS யூஸ் பண்ணிங்கன்னா துரு பிடிச்சிரும். அதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன் பாருங்கள். நீங்கள் பேனலை லாக் பண்ணும்போது இந்த மாதிரி SS அலன் கீ வச்சு தான் லாக் பண்ணணும். இதில் கூட MS யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்வெர்டர் லாக் பண்ணும்போது இந்த மாதிரி SS போல் நெட் தான் யூஸ் பண்ணணும், MS போல் நெட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப லாங் லைஃப் வரும். அதே மாதிரி இது வந்து 8 இன்ச்சு சரிங்களா, இது பிளேட். இது மாதிரி கஸ்டமர் வந்து எங்களுக்கு சிவில் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இதுக்கு மேலே போட்டுட்டு இது மேலே 1 ஃபீட்டுக்கு வந்து கவர் பண்ணிடுங்க, அப்போ ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே இப்படி வந்து வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாகவே galvanized. இது galvanized, இது வந்து GI பெர்லினும் galvanized. ஸோ எப்பயுமே ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்காதீங்க, இன்னும் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வாரி ப்ளஸ் Enphase இன்வெர்டர். இதே மாதிரி பிராண்டடான சோலார் பேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கே வந்து சோலார் பேனல் போட்டு தருவாங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.